இறையனார் சொக்கநாதன் இதயத்து நிறைந்து இனிமையே வடிவாய் கருணை கணபதி நினைந்து நெஞ்சில் நிறைந்து உணர்வில் ஊற்றெடுத்து நாவில் நடமிட்டு நல்தமிழால் ஆகமங்கள் 28 வேதங்கள் 4 உணர்த்திய சத்தியத்தை உரைத்திடவே கணபதியும் கையிலை முனி பரமசிவனும் கதியே காமம் கடவுளின் பார்வையில், காமிக ஆகமத்தின் பார்வையில் காமம் என்கின்ற வார்த்தைக்கு பல்வேறு விதமான பொருள்களும் அர்த்தமும் பல்வேறு தரப்பினரால் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவரவர்களுடைய புரிதலுக்கும் தெரிதலுக்கும் ஏற்றவாறு, அவங்களுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்றவாறு, அவரவர்களுடைய புரிதலுக்கு ஏற்றவாறு, தெரிதலுக்கு ஏற்றவாறு பொருள் சொல்லி இருக்கிறார்கள். இங்கு நான் பரமசிவ பரம்பொருளின் பார்வையில் எவ்வாறு அது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத மட்டும்தான் விளக்க முயற்சி பண்றேன். நிச்சயமா ஒரு நாள் ஒரு சத்சங்கத்தில் இது முடிந்து விடாது. தொடர்ந்து பல சத்சங்கங்கள் மூலமா விளக்க போறேன். இன்று அறிமுகம். ஒரு காருக்கு என்ஜின், வீல்ஸ், ஸ்டேரிங் இது எல்லாம் முக்கியம். அதைவிட முக்கியம் அதை ஆப்பரேட் பண்றதுக்கு அதை உருவாக்கின ஓனர் கொடுக்கிற மேனுவல். நீங்க ஏதோ ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போய் அந்த டிரைவிங் ஸ்கூல் டீச்சர் கற்றுக் கொடுக்கறத வச்சு அந்த காரை ஓட்டினாலும் ஓட்ட முடியும். ஏன்னா எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையும் அந்த மினிமமான ஒரு காரை ஓட்டுறதுக்கு தேவையான அறிவிடுக்கிற டிரைவர்கள் தான் இருப்பார்கள். அவங்க தான் டீச் பண்ணுவாங்க. ஓட்ட முடியும், ஓட்டுற அளவுக்கு கற்றுக்க முடியும். ஆனால் அந்த காரை உருவாக்கினவன் கொடுத்த ஓனர்ஸ் மேனுவலை படிச்சிங்கன்னா தான் அந்த காருடைய பல்வேறு வசதிகள், வாய்ப்புகள், சாத்தியங்கள், சக்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சும்மா ஏதோ ஒரு கிளுகிழுப்பை உருவாக்குற மஞ்ச பத்திரிகையை படிச்சோ இல்லை ஒரு போர்னோகிராஃபி பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு
சினிமா காட்சிகளை பார்த்தோ இல்ல அக்கம் பக்கத்துல அரசல் புரசலா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியோ ஏதோ காமத்தை பற்றி சில கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ஓடலாம், இல்லைன்னு சொல்லல. கல்யாணமாகி குழந்தையெல்லாம் கூட பெற்று வாழ்க்கையை ஓட்டிடலாம். ஆனா உங்கள் உடல் அப்படிங்கிற காரை உருவாக்கின பரமசிவ பரம்பொருள் கொடுத்த ஓனர்ஸ் மேனுவல் அதை படிச்சிங்கன்னா தான் காமத்தின் சத்தியங்கள், சாத்தியங்கள், சக்திகள், நுட்பங்கள் இவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வள்ளுவப் பெருமான் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த நிலையை அடையலாம். உங்களுடைய காமம் உங்களுடைய கான்ஷியஸான ப்ளூ பிரிண்ட். உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் வாழ்க்கை, அதோட ப்ளூ பிரிண்ட் தான் காமம். உங்க மொத்த வாழ்க்கையையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடையது. ஐ அண்ட் மைன்னு சொல்லுவோம். நான் என்னுடையது அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்கள் உங்களுடையது. யூ அண்ட் யுவர்ஸ். இது சேர்ந்தது தான் உங்க வாழ்க்கை. உங்களுடையதுன்னு அப்படின்னு சொல்றதுல உங்க செல்வம், பொருள், உறவுகள் எல்லாமே வரும். கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா இந்த உடம்பே கூட உங்களுடையது. உங்க உடம்பே கூட உங்களுடையதுன்ற லிஸ்ட்ல தான் வருமே தவிர நீங்கள்ன்ற லிஸ்ட்ல வராது. நீங்கள் அப்படின்ற லிஸ்ட்ல எது வரும்னா உங்களுக்குள் இருக்கின்ற உயிர்ப்பு தன்மை, அது மட்டும்தான் வரும். அந்த உயிர்ப்பு தன்மை உங்கள் வாழ்க்கையோடு உறவாடுகின்ற, உங்கள் வாழ்க்கையாக மலருகின்ற, ஐ அப்படிங்கிறது மைனா மலருகின்ற நான் என்கின்ற உணர்வு, என் வாழ்க்கை என்கின்ற சாத்திய கூறாக மலருகின்ற, நம்ம எல்லார் வாழ்க்கையுமே ஒரு சாத்திய கூறு, பாசிபிலிட்டிங்க. நான் அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் வாழ்க்கை அப்படிங்கிற பாசிபிலிட்டியா மலர்ற அந்த மலர்ச்சியோட கான்ஷியஸ் ப்ளூ பிரிண்ட் தான் காமம். இந்த காமத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்கிறீர்கள், வாழுகின்றீர்கள் அப்படிங்கிறத சார்ந்துதான் உங்கள் மொத்த வாழ்க்கையின் சத்தியங்கள், சாத்தியங்கள், சக்திகள் நிகழ்கின்றது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தைக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதி, worst child abuse என்ன தெரியுமா? அந்த குழந்தைய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பால் இனத்திற்குள்ளே திணிப்பது. ஆண்பால் பெண்பால்ன்ற ரெண்டு சமூகம் ஏற்றுக்கொண்ட அந்த பால் இனத்துக்குள்ளே அந்த குழந்தையை திணித்து அந்த குழந்தையினுடைய மலர்ச்சிய, கான்ஷியஸ் மலர்ச்சிய காஸ்ட்ரேட் பண்றது தான் ஒரு குழந்தைக்கு இழைக்கப்படுற மிகப்பெரிய செக்ஷுவல் அபியூஸ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
பல்வேறு படிநிலைகளில் நாம் எவ்வாறு மலர வேண்டும், நம்முடைய வாழ்வின் சாத்தியக்கூறுகள் என்னென்ன, எவ்வாறு நம்முடைய சக்திகள் வெளிப்பட வேண்டும், வாழ்க்கையின் மிக உயர்ந்த சத்தியங்கள் எவ்வாறு நம் வாழ்க்கையிலே நிஜமாக்கப்படுவது சாத்தியம், எம்பெருமான் இறையனார் கொடுத்த சொக்கநாதப் பெருமானே நேரடியாக அளித்த களவியல் எனும் பேரறிவியல் என்னை பொறுத்தவரை நான் மிகத் தெளிவாக இருக்கின்றேன். எந்த பரமசிவ பரம்பொருள் வேதங்களையும் ஆகமங்களையும் அருளினாரோ அதே பரமசிவ பரம்பொருள்தான் இறையனாராய் வந்து களவியல் நூலையும் அருளினார். சம்ஸ்கிருதத்திலே தந்திரங்களாக ஆகமங்களாக பல்வேறு காலகட்டத்திலும் எம்பெருமான் அருளிய சத்தியங்களையெல்லாம் தொகுத்து களவியல் எனும் அருமையான நூலாய் சொக்கனே ஆக்கி அளித்தான் என்பதுதான் சத்தியம். சொக்கநாதப் பெருமானின் பார்வையில் வாழ்வியலை பார்க்கின்ற முயற்சிதான் இந்த சத்சங்கங்கள். காமம் கடவுளின் பார்வையில் இறையனார்னு யாரோ ஒரு புலவர் இருந்தார். அவர் கடவுள்லாம் இல்லை, அவர் எழுதி வச்ச புக்கு தான் இது அப்படின்னு லூஸ் தனமா திராவிச கும்பல் பரப்புற பொய்யெல்லாம் நானும் நம்ப மாட்டேன், நீங்களும் நம்பாதீங்க. ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, இந்த இன்டர்நெட் வந்ததுனால நம்ம பசங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல, சென்னை மாதிரி இடத்துல எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருவான்மியூர் தியாகராஜரை ஈசிஆர் ரோட்ல ஆனந்த தாண்டவம் ஆட வைப்பாங்கன்னு இன்டர்நெட்ல யூடியூப்ல அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளவு பரவசமா இருக்கு. தியாகராஜ பெருமான் திருநள்ளாறில் நிகழ்த்தும் உன்மத்த தாண்டவமும் திருவாரூரில் நிகழ்த்தும் அஜபா தாண்டவத்தையும் இளைஞர்கள் எல்லாம், சென்னை இளைஞர்கள் ஒன்று கூடி ஈசிஆர் ரோட்ல திருவான்மியூர் தியாகராஜ பெருமான் தாண்டவத்தை பார்க்கும் பொழுது ஆஹா, தமிழ்நாடே நீ வாழ்க, எந்நாட்டவர்க்கும் இறைவன் ஆனாலும் தென்னாட்டவர்க்கே உரியவனான பரமசிவ பரம்பொருளின் வாழ்க்கை முறையான சைவத்தை வாழத் துவங்கிவிட்டால் அதுக்கு மேல யாரும் உங்களை அழிக்க முடியாது. எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். எயிட்டிஸ் 90ஸ்லாம் பெரிய பெரிய கோவில்கள்ல மட்டும்தான், திருவண்ணாமலை, மதுரை, திருப்பதி, ஸ்ரீரங்கம், பெரிய பெரிய கோயில்கள்ல மட்டும்தான் இந்த பெரும் திருவிழாக்கள்லாம் நடக்கும்.
மற்ற கோவில்களுக்கெல்லாம் போனா கூட அந்த திருவிழாக்கள்ல சும்மா ஒரு 10 பேர் அந்த சாமி கூட போவாங்க, பாதுகாப்புக்கு போறவங்க. ஆனா இப்போ யூடியூப்ல பார்க்கும் பொழுது தெரியுது, எல்லா கோவில்களிலும் பிரதோஷ காலத்திலே சேருகின்ற பக்தர்கள் சிவபக்தி நாடெங்கிலும் சிறக்கிறது. எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். திராவிஷ மாயையிலிருந்து அடுத்த தலைமுறை வெளியில் வந்து விட்டார்கள். படுபாவி திராவிஷ கும்பலின் கொடுமையிலிருந்து அடுத்த தலைமுறை வெளியில் வர துவங்கி விட்டார்கள். கொஞ்சம் இன்னும் ஒரு 10 வருடம், அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் அந்த திராவிஷம் நமக்கு இழைத்த அநீதியான வாழ்க்கை முறைகள்ல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த குடி, ஆல்கஹால், சாராயம் மனிதனுடைய முதுகெலும்பை உடைத்து அவனை அடிமையாக வைத்திருப்பதற்காக உங்கள் மீது ஏவப்பட்ட ஒரு கொடூரமான தீய சக்தி, ராட்சச அஸ்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. தமிழர்களே, தமிழ் இந்துக்களே, உலகம் முழுவதும் வாழும் என் உடன்பிறப்புகளே, தயவு செய்து கேளுங்கள். சாராயமும் அசைவ உணவும் நம் வாழ்க்கை முறை அல்ல. நம் உடலுக்கு மட்டுமல்ல, உயிரின் மலர்ச்சிக்கே தீங்கு விளைவிக்க கூடியவை. இது இரண்டும் உங்கள் மீது ஏவப்பட்ட கொடூரமான மதத்தாக்குதல். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இது மதத்தாக்குதல். ஒரு மனுஷனை முதுகெலும்ப உடைச்சி அடிமையா வச்சிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உடனே சில லூசுங்க என்ன சொல்றீங்க, அந்த காலத்திலே இந்து மதத்துல சாராயம் இருந்திருக்கு, அசைவ உணவு இருந்திருக்கு. ஏய், லூசுத்தனமா பேசாதீங்க. ஒருவேளை இருந்திருந்தா கூட ஏதாவது விசேஷ நாட்கள்ல ஓரிரு நாட்கள் ஒரு எக்ஸம்ஷனா கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. அதை தினம் தினம் கன்சியூம் பண்ணி டைஜஸ்ட் பண்றதுக்கு உங்க சிஸ்டம் ப்ரிப்பேர்டா இல்லப்பா. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஆல்கஹாலும் அசைவ உணவும் உங்கள் முதுகெலும்பை உடைத்து உங்களை அடிமையாக வைத்திருப்பதற்காக ஏவப்பட்ட கொடூரமான அஸ்திரம். ஆழ்ந்து கேளுங்கள். தடங்களுக்கு வருந்துகின்றோம். ஆழ்ந்து கேளுங்கள். இறையனார் களவியலில் உயிரையும் உயிரின் உயிர்ப்பின் சாத்தியங்களையும் சக்திகளையும், பாசிபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ், சத்தியங்களையும், பவர்ஃபுல் காக்னிஷன், தெள்ள தெளிவாய்
எடுத்து இயம்புகின்றார். அந்த பார்வை, அந்த நோக்கம், அந்த தெளிவிலிருந்து இந்த தொடர் சத்சங்கங்களாக அந்த சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரி காமத்தை எப்படி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா, காலத்துக்கும் நீங்க அவங்களுக்கு கஸ்டமரா இருக்கணும், அவங்களுடைய கிளையண்டா இருக்கணும். அந்த மாதிரி நோக்கத்துல மட்டும்தான் அவங்க காமத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. They just want you to be their customer, their clients, that's all. அவங்களுக்கு தேவை ஒரு கஸ்டமர், நுகர்வோர். அவங்களுடைய கூட்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அவங்களுடைய சர்வீசஸ், இதுக்காக உங்களை ஒரு கஸ்டமரா மாத்திக்கிற அளவுக்கு மட்டும்தான், அந்த நோக்கத்திலிருந்து தான் அவங்க உங்களுக்கு காமத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க விற்கிற மருந்துங்க, அவங்க விற்கிற மற்ற ப்ராடக்ட்ஸுங்க, அவங்க விற்கிற கூட்ஸ், இல்லை அவங்க ஆஃபர் பண்ற சர்வீசஸ், இதுக்கு நீங்க காலத்துக்கும் அடிமையா இருக்கிற, நீங்க காலத்துக்கும் அவங்களுடைய கஸ்டமரா கன்சியூமரா இருக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரி உங்களுக்கு காமத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அது மாதிரி ஆங்கிள் இருந்து தான் அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த போக்கில் தான் டீச் பண்ணுவாங்க. பரமசிவ பரம்பொருள் இறையனார் என் ஐயன் சொக்கநாதன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த சாத்தியமான பரமசிவ பதத்தை, பரமசிவ கதியை அடைவதற்கான நோக்கத்திலிருந்து, அந்த பார்வையிலிருந்து, அந்த போக்கிலிருந்து காமத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறார். பரமசிவ கதி அடையும் நோக்கு உங்களை பரமசிவ பதமடைய வைப்பதற்காக, பரமசிவ கதியடைய வைப்பதற்காக, பரமசிவத்துவத்தை நீங்கள் வாழ்வதற்காக, அந்த நோக்கிலிருந்து எம்பெருமான் இறையனார் உலகிற்கு காமத்தை அறிமுகப்படுத்துகிறார். சும்மாவே ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்டை வேற பேச ஆரம்பிச்சிங்கன்னா இல்லாத மீம்ஸ் எல்லாம் போட்டு ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணி வம்பு பண்ணுவாங்களே சாமி. சில பக்தர்கள் கேட்டாங்க. நானுமே நினைச்சேன், ஐயோ இருக்கிறது போதாதுன்னு, இந்த நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் தேவையா, விட்டுறலாமப்பா அப்படின்னு தான் நினைச்சேன். மிக தெளிவாக மீண்டும் 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 3 முறைக்கும் மேலாக எம்பெருமானி தரிசனம் தந்து இந்த சத்தியங்களை உலகிற்கு வெளிப்படுத்துவோமாக என்று சொன்னதனால் அவன் அருளாலும் அம்பலவாணன் உத்தரவினாலுமே இதை சொல்வதற்கு துணிந்தேன். இந்த சத்தியங்களை உலகோடு பகிர்ந்து கொள்ள துணிந்தேன்.
இல்லைன்னா கட்டாயமாக நானும் இப்போ இந்த சப்ஜெக்டை எடுத்திருக்க மாட்டேன். அனாவசியமாக வேலியில் போகிற ஓனானை எடுத்து விட்டுக்கிட்டு குடையுதேன்னு ஏன்பா இருக்கிறது போதாதா அப்படின்னு தான் நானும் விட்டிருப்பேன். ஆனால் பெருமான் சொன்னதை செய்ததனால் நன்மையை மட்டுமே அடைந்திருக்கின்றேன். அதனால் ஒரு தீங்கும் வந்ததில்லை. தீங்கு வரா மாதிரி மேம்போக்கா தெரியுமே தவிர நிஜத்தில் ஒரு தீங்கும் வந்ததில்லை. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி, இதை கொஞ்சம் கேட்டுருங்க. அடுத்து இந்த சத்சங்கத்திலே நான் சொல்ல விரும்புகிற சத்தியங்களை எல்லாம் சொல்றேன். இன்னைக்கு ஒரு 5 நிலையில் இந்த சத்தியங்களை சொல்ல விரும்புகின்றேன். சமூகத்தின் பார்வையில் காமம், நம்முடைய பர்சனல் ஐடென்டிட்டி, இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி, அதனுடைய பார்வையில் காமம், குண்டலினி சக்தி அதை உயிர்ப்பித்து பரமசிவ பரம்பொருளோடு ஒன்றியிருந்து சிவகதியில் நிலைத்திருப்பதற்கான அறிவியல், அந்த பார்வையில் காமம். இறையனார் எம்பெருமான் சொக்கநாத பெருமான் வாழ்வியல் நெறியாக எவ்வாறு இதை படைக்கின்றார், எவ்வாறு இதை பார்க்கின்றார், அந்த பார்வை. பொய்யடிமை இல்லாத புலவரான வள்ளுவப் பெருந்தகை எந்த பார்வையோடு இதை பார்க்கின்றார். இது மாதிரி ஒரு 5 படிகளாக 5 வேறு வேறு நிலைகளிலே இதை அறிமுகப்படுத்துகின்றேன். எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மரபு சைவத்தின்படி திருவள்ளுவப் பெருமான் பொய்யடிமை இல்லாத புலவர் என்று சொல்லி 63 நாயன்மார்களிலே வணங்கப்படுகிற ஒருவர்தான் வள்ளுவப் பெருமான். இந்த தொகையடியார்கள்னு சொல்லுவார்கள், 9 பேர். முழுநீர் பூசிய முனிவர், தில்லைவாழ் அந்தனர், திருவாரூர் பிறந்தார்கள், பரமனையே பாடுவோர், முப்போதும் திருமேனி தீண்டுவோர் அப்படின்ற அந்த 9 தொகையடியார்கள் லிஸ்ட்ல பொய்யடிமை இல்லாத புலவர்கள்னு சொல்லப்படுற அந்த தொகையடியார்களில் முக்கியமான பிரதானமான நபர் திருவள்ளுவ நாயனார். அதனால் திருவள்ளுவ நாயனார் 63 ஒருவராகவே வைத்து மரபு சைவர்களாலே வழிபடப்படுகின்றார். திராவிஷ் பாய்ஸ் இன்ட்ரோடக்ஷனை ஏற்றுக்க முடியாது. பேப்ப ஒரு நல்ல விஷயம், மிகுந்த உயிருக்கே உற்சாகத்தை அளிக்கக்கூடிய விஷயம். இந்த ஜெனரேஷன், இந்த போஸ்ட் 2010 இந்த போஸ்ட் 2010 ஜெனரேஷன் ரொம்ப அருமையா இந்த திராவிஷத்தின் கொடுமையிலிருந்து தப்பித்து வெளியே வருகிறார்கள். அது சோசியல் மீடியா தான் மெயின் ரீசன். கருத்து சுதந்திரம் வந்து விட்டது. இல்லைன்னா அந்த தருதரம் பிடிச்ச இவனுங்க டிவிகளையே பார்த்துக்கிட்டு, இவனுங்க மஞ்ச பத்திரிகைகளையே படிச்சுட்டு, அது ஒரு பெரிய மாயை.
கலெக்டிவ் பிரெயின் வாஷிங். ஒரு சிவிலைசேஷனையே சாராயத்தால் முதுகெலும்பை ஒடித்து, பொய்ச் செய்திகளால் மூளைச்சலவை செய்து, சைவத்திற்கு இழைக்கப்பட்ட மிக பெரும் கொடுமை திராவிஷம். சைவத்தின் மீது நடத்தப்பட்ட மத தாக்குதல் திராவிஷம். கொடுமையான இனத்தாக்குதல். லார்ஜஸ்ட் ஜெனோசைட். காஷ்மீரி பண்டிட்ஸ் மேல நடத்தப்பட்ட மத தாக்குதலை விட மிக மோசமானது தமிழ்நாட்டு சைவர்கள் மீது நடத்தப்பட்ட மத தாக்குதல். அதை விட இது மோசமான ஜெனோசைட், கொடூரமான ஜெனோசைட். ஆழ்ந்து கேளுங்கள். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. யாரோ ஒருத்தர், என்னுடைய பக்தர்னு சொல்ல முடியாது, என்னுடைய அபிமானின்னு வேணா சொல்லலாம். என்னுடைய அபிமானி ஒருத்தர் என்னை ட்ரோல் பண்ற ஹேட்டர்ஸ், நித்யானந்தா ஹேட்டர்ஸ், அவரோட ஒரு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த டெலிஃபோன் கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போட்டு வச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கான்வர்சேஷன் கேட்டேன். அது ஒரு ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ண சொல்லியிருக்கேன். அது ஆத்தென்டிக் தான் தெரிஞ்சதுன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கான்வர்சேஷன் எண்ட் ஆகும் பொழுது ஒரே வாய்ஸா, அதாவது ரெண்டு பேருடைய வாய்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு 3-4 பேர் பேசுற மாதிரி இருக்கு. வேற வேற வாய்ஸ் வருது. அதனால அது எந்த அளவுக்கு ஆத்தென்டிக், யார் யாரெல்லாம் அதில் பங்கெடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது முழுசா டீட்டெயிலாக தெரிஞ்ச உடனே இந்த லிங்க் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். ஒரு ஜிஸ்ட் மட்டும் சொல்றேன். அதுல கொஞ்சம் அங்க இங்க 1-2 இடத்துல மானே தேனேன்னு நானே சேர்த்துட்டேன். வேற ஒரு டேஸ்டியா இருக்கிறதுக்காக. ஃபண்டமெண்டலா என்ன ஆர்குமெண்ட் நடக்குதுன்னா, ரெண்டு பேருக்கு நடுவுல கைலாசத்தை நீங்க வெறுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னுடைய அபிமானி கேட்கிறாரு. அவர் இந்த நித்யானந்தா ஹேட்டர், அந்த ஹேட் பண்றவர் சொல்றாரு, அட சும்மா இருங்க சார், நித்யானந்தாவை பத்தி என்ன போட்டாலும் வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் வருது. அதை வச்சு நாங்களும் ஒரு 4 காசு சம்பாரிச்சு நிம்மதியா இருக்கோம், அவ்வளவுதான், விடுங்க சார், இதை போய் என் பெருசா எடுத்துக்கிறீங்க. இந்த இந்த லைன்ல தான் அந்த கான்வர்சேஷன்ஸ் போகுது. அப்புறம் ஒரு 3-4 வாய்ஸ் வருது. அது ஒரு நம்மளே தான் திட்டுறாங்கன்னு தெரியுது. ஆனா அவ்வளோ அழகான தமிழ்ல திட்டுறதுனால
செந்தமிழால் வைதாலும் அருள்வான்னு முருகனை பத்தி சொல்லுவாங்க. அது இப்பதான் எனக்கு புரியுது. திட்டினா கூட ரொம்ப அழகா தமிழ்ல திட்டுறதுனால அந்த தமிழுக்காக அதை ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். தமிழோட ஃப்ளோக்காக. ஒவ்வொருத்தருடைய ஆங்கிள்லையும், அதாவது சில பேருக்கு கைலாசம் பப்ளிசிட்டி வேல்யூ. ஒரு அபியூஸ் பண்ணா, அட்டாக் பண்ணா லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர் இதெல்லாம் வரும். அதை வச்சு ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கொஞ்சம் பணம் பார்த்துக்கலாம். யூட்டிலிட்டி வேல்யூ. இன்னும் சில பேருக்கு இங்க தான் வாழ்க்கை நிம்மதியா இல்லை, அங்க ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பாருப்பா, ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம், அந்த மாதிரி. இன்னும் சில பேருக்கு, முக்கியமா என்னுடைய பக்தர்களுக்கு, ஒரு தெய்வீகமான மோஸ்ட் ஏன்ஷியன்ட் இந்து சிவிலைசேஷனை சுவாமிஜி மறுமலர்ச்சி பண்றாங்க. ஏதாவது விதத்துல நாம அதோட பாகமா இருந்து தியாகம் பண்ணி பங்களிப்பு செய்து உழைக்க முடியுமா, சேவை பண்ண முடியுமா? ஏன் நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. கூடிய சீக்கிரம் ஆதாரங்களோடு வெளியிடுகின்றேன். 400 டாக்டர்கள் மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எந்த சம்பளமும் வேண்டாங்க சுவாமிஜி, நீங்க ரெட் கிராஸ் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணுங்க. இந்து மதத்தின் சார்பில் எங்கெங்கெல்லாம் இந்த நேச்சுரல் கலாமிட்டி, இயற்கை சீற்றங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் நாங்க போய் சேவை பண்றோம். டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். நீங்க கைகாட்டுற இடத்துக்கெல்லாம் போய் நாங்க சேவை பண்றோம். இந்து மதத்துக்காக நாங்க செய்யற சேவை இதுன்னு 400 டாக்டர்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் தம், பெரும்பாலானவர்கள் அமெரிக்கால நல்ல வெல் செட்டில்டா இருக்கிற, நல்ல வளமான வாழ்க்கையோட இருக்கிற டாக்டர்ஸ். அதனால்தான் சாஃப்ரன் ஓம்னு ஒரு ஆர்கனைசேஷனை இப்போ உருவாக்கியிருக்கேன். இந்த ரெட் கிராஸ் மாதிரி சாஃப்ரன் ஓம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்கேன். டாக்டர்ஸ், ஹிந்து டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். எங்கெங்கெல்லாம் இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்குதோ அங்கெல்லாம் போய் சேவை பண்றது. என்ன ஒரு விஷயம் ஆட் பண்ண போறேன். அலோபதி மட்டும் இல்லாமல் இந்து மெடிக்கல் கேரும் கொடுக்க போறேன். அதுக்கான டாக்டர்ஸ் தான் இப்போ இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆயுர்வேதம், சித்தா, இந்து மருத்துவ முறைகளையும் சேர்த்து எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்க போறேன். ஏன்னா இந்து மருத்துவ முறை ஒரு பெரிய முதிர்ந்த மெச்சூர்டான ஒரு சயின்ஸ். சித்தா, ஆயுர்வேதம், இந்த ஹிந்து மெடிக்கல் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல்லான சிஸ்டம். என்னுடைய பக்தர்களை பொறுத்தவரை கைலாசம் அவர்கள் தியாகம் செய்வதற்கான, சேவை செய்வதற்கான இடம். ஐநா சபை அங்கீகாரம் பெற்ற 195 நாடுகளில் 90க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்து மதம் ஒரு மதமாகவே இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. அது ஒரு முக்கியமான உண்மை, எல்லாருக்கும் தெரியணும். 195 நாடுகள் இதுவரை ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல
90க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்து மதம் ஒரு மதமாகவே அங்கீகரிக்கப்படவில்லை. இப்ப முதல்ல அந்த வேலை தான் எடுத்திருக்கிறோம். டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், தூதரக உறவுகளை வளர்த்து கொண்டு அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களையும் மற்ற ஆன்மீக தலைவர்களையும் மற்ற மதங்களின் குருமார்களையும் மற்ற மதத்தோட தலைவர்கள் அந்தந்த நாட்டில் இருக்கிற அந்த மற்ற மத தலைவர்கள் இவர்களோடெல்லாம் இனிமையான ஒரு நட்புறவை ஏற்படுத்தி கொண்டு அவங்களுக்கெல்லாம் இந்து மதத்தை பற்றி எடுத்து சொல்லி புரிய வைத்து இந்து மதத்தையும் ஒரு மதமாக அங்கீகரிக்க செய்கின்ற வேலையில் இறங்கியிருக்கும். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இந்த 90 நாடுகள், அது உலகத்துல ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட 195 நாடுகளிலும் இந்து மதம் ஒரு மதமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த வேலை தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாவது அதை சாதிக்க வேண்டும்னு நினைக்கிறோம். அடுத்தது, ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்படாத 770 நாடுகள் இருக்கின்றன. அவைகளோடெல்லாமும் தூதரக ரீதியான உறவுகளை உருவாக்கி கொண்டு அந்த நாடுகளிலும் இந்து மதம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். சில பேருக்கு இது பெரும் திருப்பணி. சில பேருக்கு ட்ரோல் பண்றதுனால, மீம்ஸ் போடுறதுனால, வர்ற லைக்ஸ், வியூஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ், இதனால வர்ற அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம், பல்வேறு விதமான உபயோகம் ஒவ்வொருவருடைய நோக்கத்திற்கும் போக்கிற்கும் ஏற்றவாறு கைலாயம் அவரவர்களுக்கு உபயோகப்படுகிறது. என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. என் பணி கடன் செய்து கிடப்பதே அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருக்கவங்களும் இருக்காங்க. என் பணி கடன் செய்து கிடப்பதே அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. உண்மையில பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மனிதர்களுடைய மாறுபட்ட பார்வைகளை, மாறுபட்ட நோக்கங்களை, மாறுபட்ட போக்குகளை புரிந்து அவைகளையும் தன் பாகமாக மாற்றிக்கொண்டு வாழுகின்றார்களோ அவர்களெல்லாம் தலைவர்களாக மாறுகிறார்கள், வெற்றி அடைகின்றார்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஆல்டர்னேட்டிவ் நரேஷன், ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ், இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் தங்களுடைய பாகமா மாற்றிட்டு வாழ தெரிந்து கொள்பவர்கள் தலைவர்களாக மாறுகிறார்கள், வெற்றியாளர்களாக சாதிக்கின்றார்கள்.
நல்லா கேளுங்க. உங்க லைஃப்லயே, பர்சனல் லைஃப்ல இந்த ஆல்டர்னேட்டிவ் நரேஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ்ஸ், நீங்க ஒரு விதத்தை, ஒரு போக்கை, ஒரு சூழ்நிலையை, ஒரு நபரை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள், எப்படி அணுகுகிறீர்கள், அதுவே உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி அணுகுகிறார்கள். நீங்க ஒரு நரேட்டிவ், ஒரு போக்கு அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கவங்க பல பேர் ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ். இந்த ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ்ஸ் வச்சிருக்கவங்க, அவங்கள உங்க வாழ்க்கையோட பாகமா மாத்திக்கிட்டீங்கனாலும் நீங்க ரொம்ப ரிச் ஆயிடுவீங்க. ஏன்னா பல நேரத்துல இந்த ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ்ஸ் டாலரேட் பண்ண முடியலன்னா ஒண்ணு உங்க வாழ்க்கையோட எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி டிராஸ்டிக்கா குறைஞ்சிரும். ஒரே ஒரு ரொட்டீன் லைஃப்ல ஸ்டக் ஆகி போய் கிடப்பீங்க. அதாவது 20,000 ரூபா மாச சம்பளம் வாங்குற அதே வேலையிலேயே 15 வருஷமா இருப்பீங்க. அதை விட கொடுமையான வாழ்க்கை வேற எதுவும் கிடையாது. லைஃப்ல ஸ்டக் ஆகி போய் கிடக்கிறதுக்கு பாருங்க, அதை விட கொடுமையான வாழ்க்கை வேற எதுவும் கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் சம்பளம், 20,000 ரூபாய் சம்பளத்திலேயே அப்படியே 10 வருஷம் 15 வருஷம் ஓடி போயிடும். இன்எஃபிஷியன்ட், ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் போயிடுவீங்க. அது ஒன்று. ரெண்டாவது, மற்றவங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ்ஸை பார்த்து இன்செக்யூர்ட் ஆனீங்கன்னா நீங்களே ரிச்சா திங்க் பண்றத நிறுத்திடுவீங்க. ரிச் திங்கிங்னா என்னங்கய்யா? மல்டிபிள் நரேட்டிவ்ஸை பார்க்கறது, புரிஞ்சுக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும், சூழலையும், நபரையும் மல்டிபிள் நரேட்டிவ்ஸ் மூலமா பார்க்கிறது. நான் என்ன ஹேட் பண்றவங்க, நித்யானந்தா ஹேட்டர்ஸோட நரேட்டிவ்ஸ் மூலமாவே என்னையும் பார்ப்பேன், அவங்களையும் பார்ப்பேன். நித்யானந்தா ஹேட்டரா இருக்கிறதுன்னு சாதாரண வேலையா? சும்மா வேலையாங்கய்யா? அவங்க படுற கஷ்டம் எனக்கு தாங்கய்யா தெரியும். என்னடா நித்யானந்தா ஹேட்டரா இருக்கிறது அவ்வளவு சாதாரணமான வேலையாடா? அவரை பத்தி ஒரு ட்ரோல் வீடியோ போடணும்னா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மனுஷன் எந்த நேரத்தில் லைவ்ல வருவார்னு காப்பத்துட்டே உட்கார்ந்து இருந்தாகணும். முதல்ல இவரா சாமியாரு? சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, தூக்கம் கிடையாது. எப்போ அவருக்கு மூடு இருக்கோ அப்போ வந்து உட்காந்து எதையாவது பேசிட்டு இருப்பாரு. அது மனுஷனுக்கு ராத்திரியா பகலான்னு கவலையும் பட மாட்டாரு. சரி, அவர் லைவ்ல எப்போ பேசுறாரோ பேசட்டும், வீடியோவை அப்லோட் பண்ண பிறகு அப்புறமா நாம எடுத்து ட்ரோல் பண்ணி மீம்ஸ் அதை இதெல்லாம் ஆட் பண்ணி எடிட்டிங்கை பண்ணி அப்லோட் பண்ணலான்னு நினைச்சா இது ஹாட் டாபிக். நமக்கு முன்னாடியே எவனாவது ஒருத்தன் பண்ணி போட்டு எல்லா லைக்ஸ், வியூஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் அவன் அள்ளிட்டு போயிடுறான். நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. தமிழர்கள் பிரேக்கிங் நியூஸ், ஹாட் நியூஸ் ஃபர்ஸ்ட் எது கண்ணுக்கு வருதோ அதை தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது வர்றது அவ்வளவு பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ நாம
அவங்க அப்லோட் பண்ணட்டுமப்பா, அப்புறமா போட்டுக்கலான்னு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணா எவனாவது ஒருத்தன் போட்டு எல்லா லைக்ஸ், வியூஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் அள்ளிட்டு போயிடுறான். அதுக்காக 24 மணி நேரம் லைவ்லயே உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எங்க பக்கத்து வீட்டு மாமி அந்த சாமியாரோட பக்திங்கிறதுக்காக அதுகிட்ட சொன்னேன், ஏம்மா உங்க சாமி லைவ்ல வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் அதை பார்த்து அப்படியே ஆன்லைன்லயே எடிட் பண்ணி மீம்ஸை போட்டு மற்ற காமெடி கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து எங்க ஸ்பெஷல் டூன் மியூசிக்கை போட்டு கிராபிக்ஸை பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த மாமி கடைசியில் போன பண்ண மறந்துருச்சு. மறுநாள் கூப்பிட்டு ஏன் மாமி ஃபோன் பண்ணலன்னு கேட்டா, யோ எங்க சாமியை பார்த்தப்புறம் நான் எல்லாத்தையும் மறந்து அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தப்பா. உனக்கு எங்க நான் ஃபோன் பண்றதுக்கு நேரம் இருக்கு? சாமியை பார்த்த உடனே மாமி நம்மளைய மறந்துருச்சு. வேற வழி இல்லாம நம்மளே உட்காந்து 24 மணி நேரம் இவர் எப்படா லைவ்ல வருவார்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதோட போச்சா, இவர் மணிக்கணக்கா பேசுறதுல நாம ஒரு 4-5 கிளிப்பை தான் எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணணும். இதை எடுத்து ட்விஸ்ட் பண்றதுக்காக மொத்த சத் சங்கத்தையும் கேட்கறதுனால நம்மளையே அறியாம நாமளே பக்தரா மாறிடுவோமோன்ற பயமா வேற இருக்கு. இவ்வளவு லாஜிக்கா பேசுறாரே, இவ்வளவு தெளிவா பேசுறாரே, அவர் சொல்றதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கு அப்படின்னு நம்மளே அறியாமலே நாமளே பக்தராயிடுவோமோன்னு பயமா வேற இருக்கு. இந்த கொடுமையெல்லாம் போய் எப்படியோ அங்க இங்க 1-2 கிளிப்பை எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணி கதையை மாற்றி நடுவுல 1-2 மானே தேனே சொருவி கடைசியில எடிட்டிங் எல்லாம் முடிச்சு மீம்ஸை எல்லாம் போட்டு அந்த வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணா நம்மளை விட அதிகமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீச் இருக்கிற ஏதோ ஒரு சேனல்காரன் அதை டப்புன்னு உருவி 1-2 ஆல்ட்ரேஷனை மட்டும் பண்ணி அவன் அப்லோட் பண்ணி இருக்கிற லைக்ஸ், வியூஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் அவன் அள்ளிட்டு போயிடுறான். நம்ம காப்பிரைட்டும் கிளைம் பண்ண முடியல. ஏன்னா நம்மளே இங்க ஃப்ராடு பண்ணி திருடி இருக்கோம். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கப்புன்னு எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இது என்ன கொஞ்சம் நஞ்சம் கஷ்டமா? நித்யானந்தா ஹேட்ரா இருக்கிறது. இதெல்லாம் போக இந்த நித்யானந்தாவா தன்னை சுற்றி கேடைய மாதிரி எல்லா இந்து மத ஐட்டமாவே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ருத்ராட்சம், விபூதி, இந்து மத சாஸ்திரம், இந்து மதத்து பொருளாவே இந்து மதத்தை சார்ந்ததாவே எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவரை திட்டும் போது, அவரை அட்டாக் பண்ணும் பொழுது தப்பித்தவரி கூட இந்து மதம் சார்ந்த எதையாவது ஒன்றத்தை தொட்டுவிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு 100 பேர் கிளம்பி வந்துடா இந்து மதத்தையாடா அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு கேச்சு கோர்ட்டுன்னு கச்சேரிக்கு இழுத்து விட்டுறானுங்க. வர்ற வருமானம் எல்லாம் கடல்லையே இல்லாத ஜாமீனை தேட வேண்டியது இருக்கும். கடல்லையே இல்லாத ஜாமீனை வாங்கிட்டு வர லாயருங்களுக்குமே போயிருது. இதெல்லாம் போக இவருடைய சிஷ்ய கோடிங்க வேற. கண்ட நேரத்துல கண்ட இடத்துல சோசியல் மீடியால வந்து இவருக்கு இந்த சக்தி இருக்கு அந்த சக்தி இருக்குன்னு அடி வயிற்றுல புளிய கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. எல்லாம் பப்ளிக்கில் தான்பா. எங்களுக்கு பேய் பயம் இல்லை, பிச்சாச்சு பயம் இல்லை,
எங்களுக்கு எந்த பயம் இல்லைன்னு பகுட்டறிவெல்லாம் தனி பங்களால ஜன்னல் கதவை ஆடிச்சுன்னா, ஸ்கிரீன் அசைஞ்சதுன்னா, சின்ன ஊரு சத்தம் வந்தா ஐயோயோ ஐயோயோ. அதே மாதிரி தான் இங்கேயும். வெளியில தான் என்ன இவர் பெரிய சாமியாரா, இவருக்கு என்ன சக்தி இருக்கு. திடீர்னு நாம இவரை பத்தி எதையாவது அவதூறு பண்ணி மீம்ஸ் போட்டு, அந்த நேரம் பார்த்து தான் வீட்டில் இருக்க எவனாவது ஒருத்தனுக்கு கொரோனா வந்து படுத்தா, இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, இதையும் அதையும் நம்ம மனசு நம்மளை அறியாமலே கனெக்ட் பண்ணி பார்த்து, ஏற்கனவே தளர்ந்து போன நரம்புங்க இன்னும் தளர்ந்து இந்த பயத்தை வேற சமாளிச்சாகணும். உண்மையிலேயே இந்த சாமியாருக்கு சக்தி இருக்குமோ, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்ததோ, இதையெல்லாம் வேற ஃபேஸ் பண்ணி ஆகணும். வெளியில இருக்கிற விரோதிங்க ஒரு பக்கம், உள்ள இருக்கிற பயம் இன்னொரு பக்கம். எதை சொல்றது, எதை விடுறது? நித்யானந்தா ஹேட்டரா இருக்கிறதுன்னு அவ்வளவு சாதாரண வேலையாப்பா? இந்த இடத்துல விமல் ஒரு படத்துல பிட் அடிக்கிறதுன்னு அவ்வளவு சாதாரண வேலையா அப்படின்னு ஒரு டைலாக் விடுவார் பாருங்க. அதை கட் பண்ணி மீம்ஸா போட்டுக்கோங்க. நானே கான்டென்ட்டும் கொடுத்துட்றேன், ஜாலியா இருங்க. இது என்ன சும்மாவா? இவரை அட்டாக் பண்ணும்போது தவறி கூட இவரை சுற்றி இருக்கிற இந்து மத ஐட்டம்ஸ் எதையுமே அட்டாக் பண்ணக்கூடாது. இந்து மத பொருட்கள், இந்து மத கான்செப்ட், அவரா இதையெல்லாம் மொத்தமா முழுசா மேல பூசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுல இந்து மதத்துல இருந்து இவரை தனியா பிரிச்சு இவரை மட்டும் அட்டாக் பண்ணணும். அதுவே எவ்வளவு பெரிய வேலை. இவ்வளத்தையும் எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில ஏதோ கொஞ்சம் லைக்ஸ் வந்தது, வியூஸ் வந்தது, ஷேர்ஸ் வந்தது, கமெண்ட்ஸ் வந்ததுன்னு நாம இருந்தாலும், நாம நித்யானந்தா ஹேட்டர்ஸ், நித்யானந்தா பேரை சொல்லி சொல்லி அவரை பாப்புலர் பண்றோம் இல்ல. நாங்க நித்யானந்தா பேரை சொல்லி சொல்லி திட்டி தானே நித்யானந்தாவை பாப்புலர் பண்றோம். கிராதகன், நயவஞ்சகன் ஒரு தரமாவது எங்களை பேரை சொல்லி திட்டுறாரா? அவரு தான் சாமியாரு, ஞானி, சூடு சொரணை இல்லை. நாங்க என்ன திட்டினாலும் கவலைப்படாம இருக்காரு, பேரை சொல்லி திட்டினாலுமே கவலைப்படாம இருக்காரு. எங்களைய பேர் சொல்லாமலே அசிங்க சிங்கமா திட்டுறாரு. அதனால மென்டல் டிப்ரெஷனும் வருது. சரி, ஓகே, அட்லீஸ்ட் பேரை சொல்லி திட்டினாலாவது எங்க சேனலும் பாப்புலர் ஆகி கொஞ்சம் நிறைய லைக்ஸ், வியூஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் வரும். அதுல ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு பணத்தை பார்ப்போம். சரிப்பா, அவர் திட்டினதுக்கு கொஞ்ச நேரம் டிப்ரெஸ்டா இருந்தோம், கொஞ்சம் பணம் வந்ததுன்னு ஏதோ நம்மளை நாமளே தேத்திக்குவாவது செய்யலாம். அதையாவது பண்றாரா? நாம அவர் பேரை சொல்லி திட்டி அவரை பாப்புலர் ஆக்கி விடுறோம்ல, அவரும் நம்மளைய பேரை சொல்லி திட்டி நம்ம சேனலை பாப்புலர் ஆக்கி விடலாமல்ல. பண்ண மாட்டேங்கிறாரே. இப்படியெல்லாம் புலம்பானது போக இதோட பிரச்சனை முடிஞ்சுதா? இல்ல. அவரு வளர்த்து வச்சிருக்கிற பொண்டு பொடிசுக, சின்னன் சிறுசுக, இதுகளெல்லாம் நாம நித்யானந்தா மேல யூஸ் பண்ற அந்த கெட்ட வார்த்தைகளை மட்டும் பார்த்து படிச்சுட்டு நம்ம மேல யூஸ் பண்ணா பரவாயில்ல. ஆனா அதுகளா நாம எல்லாரு மேலையும் யூஸ் பண்ற எல்லா கெட்ட வார்த்தைகளையும் பச்சடியா கலந்து நம்ம மேல பேரை சொல்லியே அள்ளி தெளிக்குதுங்கய்யா. இது என்னையா நியாயம்? நான் உங்க சாமியை என்ன வார்த்தை சொல்லி திட்டணும், அந்த வார்த்தையை மட்டும்தானே நீயும் என்ன சொல்லி திட்டணும். நீ ஆனா நான் யார் யாரையெல்லாம் என்னென்னவெல்லாம் திட்டி இருக்கணும்
அந்த வார்த்தைங்களை எல்லாத்தையும் பச்சடியா கலந்து மொத்தமா அள்ளிய மேல தெளிக்கிறியே, இது நியாயமா தாயே? அதுல ஒண்ணு ரெண்டு நித்யானந்தா தான் ஏவி விடுறாரா, இல்ல அடிச்சு பழகிக்கிட்டும் விடுப்பா இந்த பிள்ளைக அப்படின்னு இதுங்க அடிக்கும் போது சும்மா இருக்காரா அப்படின்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த திட்டுறதுகளில் ஒன்று ரெண்டு பச்சடி பண்ண அளவுக்கு இல்லாம இந்த கெட்ட வார்த்தைங்களை பிஹெச்டி பண்ண அளவுக்கு திட்டுதுங்க. பச்சடி லெவல்ல இருந்தா கூட டாலரேட் பண்ணலாம், பிஹெச்டி லெவல்ல இதுங்க திட்டுதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த நித்யானந்தா ஹேட்டர்ஸ் நித்யானந்தா பேரை சொல்லி திட்டி திட்டி லைக்ஸ், வியூஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் அவங்க சம்பாரிச்சுக்கிறதோட நித்யானந்தாவையும் பாப்புலர் ஆக்கி விட்டுறாங்க. ஆனா நித்யானந்தா ஒரு காலத்திலையும் இந்த ஹேட்டர்ஸ பேரை சொல்லி திட்டி அவங்களுக்கு கொஞ்சம் லைக்ஸ், கமெண்ட்ஸ், வியூஸ், ஷேர்ஸ் வாங்கி கொடுக்குறாரா? மாட்டேங்கிறாரே. என்னதான் திட்டினாலும் சூடு சொரணையே இல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்காது. ஆனா இந்த நித்யானந்தா ஹேட்டர்ஸ் விட கம்மியா வியூஸ், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் இருக்கிற இந்த பொண்டு பொடிசுக, சிஷ்ய கோடிங்க, அதுக எல்லாம் நம்மளைய பேரை சொல்லி வகை வகை வகையா பச்சடியும் கிச்சடியும் பிஹெச்டியும் பண்ண லெவலுக்கு பேசி திட்டி அதுக எல்லா லைக்ஸ், வியூஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸை சம்பாரிச்சிருதுக. அதோட சும்மா இருக்குங்களா? அந்த பாப்புலாரிட்டி வச்சுக்கிட்டு நித்யானந்தாவோட சத் சங்கத்தையும் இந்து மதத்தை பத்தியும் போட்டு நிறைய பேரை ரீச் பண்ணி மக்களை எல்லாம் நித்யானந்தர் பக்தர்களா கன்வெர்ட் பண்ணிடுதுங்க. இது என்னடா கரண்ட்? நாம நித்யானந்தாவை திட்டி நித்யானந்தாவை பாப்புலர் பண்றது மட்டும் இல்லாம அவருடைய பொண்டு பொடிசுக சிஷ்ய கோடிங்க நம்மளைய திட்டி அதுக சேனலை பாப்புலர் பண்ணிக்கிட்டு அந்த சேனல் நித்யானந்தாவோட வீடியோஸை இந்து மதத்தை பத்தி போட்டு பக்தர்கள் எல்லாம் மக்களை எல்லாம் ரீச் பண்ணி அவங்களை எல்லாம் பக்தர்களா மாத்தி இது ஒரு கரண்ட் மாதிரியே வச்சிருக்காரு. இந்த கரண்ட்டுக்குள்ள தான் கரன்சி வேல்யூவை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த கரண்ட்ல நித்யானந்தா ஹேட்டர்ஸுக்கு ஷாக்கா கொடுத்துக்கிட்டு தான் கரன்சி வேல்யூ ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? நித்யானந்தா ஹேட்டரா இருக்கிறது என்ன சாதாரண வேலையாப்பா? இன்னும் முடியல கதை, கேளுங்க. இவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு இவ்வளோத்தையும் டாலரேட் பண்ணிக்கிட்டு நாங்களும் தொடர்ந்து என்னென்ன விதமா ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அத்தனை விதமாகவும் ட்விஸ்ட் பண்ணி என்னென்ன விதமா வீடியோ போட முடியுமோ அத்தனை விதமாகவும் வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். ஒரு தரமாவது எங்க ஒரு பேரை சொல்லி திட்டினா எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்ச மாதிரி ஆகும் இல்ல? ஆனா அந்த மனுஷனும் இல்ல கண்ணு, நிறைய பேர் நம்மளை ஹேட் பண்ணும்போது ஒரு ஹேட்டர் பேரை மட்டும் நாம சொன்னோம்னா மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுங்கன்னு. ஹேட்டர்ஸுக்குமே ஒரு விதமான பொசசிவ்னஸ் இருக்கு. லவர்ஸுக்கு பொசசிவ்னஸ் இருக்கிற மாதிரியே ஹேட்டர்ஸுக்கும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்குங்கய்யா. ஒரு ஹேட்டர் பேரை மட்டும் நான் சொன்னேன்னா மற்ற ஹேட்டருங்கெல்லாம் பாவம் மனசு கஷ்டப்படாதா? அதனாலதான் யார் பேரையும் நான் சொல்லாமலே இருப்பேன்னு கல் நெஞ்சக்காரன் திடமா உட்கார்ந்து இருக்காரு. இதை நாம என்னப்பா பண்றது? ஹேட் பண்ணி ட்ரோல் பண்ணி வீடியோவையும் போட்டுவிட்டு நம்மளை எப்படி புலம்ப விட்டுட்டாரு. இதோட முடியல, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன், அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாமா?
இன்னைக்கு கொடுத்த கான்டென்ட் இன்னும் எப்படியும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். மீதி நாளைக்கு பார்ப்போம். அரிதரிது நித்யானந்தா ஹேட்டர்ஸாய் இருப்பதரிது. அப்பா, இந்த ஹேட்டர்ஸ் எல்லாரும் மொத்தமா சேர்ந்தே 240 சேனல் தான் நடத்துறீங்க, எண்ணி பார்த்துட்டேன். ஆனா இந்த நித்யானந்தாவோட பொண்டு பொடிசுக சிஷ்ய கோடிங்க 500 சேனல் நடத்துதுங்க. இது என்னையா பண்றது? இப்ப நான் சொன்னதையெல்லாம் நம்பி நீங்க ஹேட் வீடியோ, ட்ரோல் வீடியோ போடுறதை நிறுத்திட்டீங்கன்னா எனக்கு ஒரு அடிமை சிக்கி விட்டான், இன்னையில இருந்து நீ எனக்கு அடிமை, விடமாட்டேன். அப்படி நான் சொல்றதெல்லாம் நம்பாம தொடர்ந்து ட்ரோல் வீடியோ போட்டுட்டே இருந்தீங்கன்னா நேச்சுரலா நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டையும் தன்னுடைய பாகமா மாத்திக்கிட்டதுனால ஆல்டர்னேட்டிவ் நரேஷன்ஸையும் தன்னுடைய பாகமா மாத்திக்கிட்டதுனால நான் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேங்கய்யா, ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க, இந்த நித்யானந்தா ஹேட்டர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் நரேஷன்ஸ், நீங்க எல்லாருமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் நரேஷன்ஸ்ங்க, அவ்வளவுதான். ஏன்னா நான் காடுன்னு சொன்னா நீங்க டாகுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் நரேஷன், அவ்வளவுதான். இந்த ஆல்டர்னேட்டிவ் நரேஷன்ஸையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாகமாக மாற்றிக்கொள்ள தெரிந்தவன் வாழ்விலே வெற்றி அடைவான். இந்த ஆல்டர்னேட்டிவ் நரேஷன்ஸும் என்னுடைய ஈகோ சிஸ்டத்தோட கரண்டா மாறி, உங்களுக்கு கரண்ட் ஷாக்கா இருந்தாலும் என் கரன்சியை கரண்டா வச்சு என் கரன்சி வேல்யூவை ஜாஸ்தியாக்குற ஒரு ஈகோ சிஸ்டமா நான் மாத்திக்கிட்டேன். அதனால ஆல்டர்னேட்டிவ் நரேஷன் இதை பார்த்து மனம் வெதும்புபவர்கள் துக்கத்திலே ஆழ்ந்து தன் வாழ்க்கையை அழிச்சுப்பாங்க. ரியாக்ஷன் பண்றவங்க வயலன்ஸை வச்சு தன்னுடைய லைஃபையே வேஸ்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு ரெண்டுமே கிடையாது. சூட்டோட ரியாக்ஷனும் பண்ண மாட்டேன், சொரணையினால கில்ட்ல போய் என் லைஃபையும் அழிச்சுக்க மாட்டேன். ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி என்னுடைய ஈகோ சிஸ்டத்தோட பாகமா மாத்திக்கிறது? எப்படி பசுவின் சாணத்தை கூட கோபர் கேஸ் பிளான்ட்ல போட்டு கேஸா கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டிக்காகவும் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிடுறோமோ, அந்த மாதிரி நீங்க வாந்தி எடுக்கிறதெல்லாம் கூட, உங்க ட்ரோல் வீடியோஸ், ஹேட் வீடியோஸ் எல்லாமே நீங்க வாந்தி எடுக்கிறதா, உங்க வயலன்ஸ் வாந்தி எடுக்கிறீங்க. அதையெல்லாம் கூட ஒரு கோபர் கேஸ் பிளான்ட்ல போட்டு கேஸா கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி குக்கிங்க்கும் மற்ற உபயோகங்களுக்கும் யூஸ் பண்ற ஒரு ஈகோ சிஸ்டத்தை அழகா டெவலப் பண்ணிட்டேங்கய்யா. இத உட்காந்து ஒரு 2 நாள் ஆழ்ந்து தியானம் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த வீடியோவை, இந்த ட்ரோல்ஸ் ஹேட்டர்ஸ் எல்லாரும் இந்த வீடியோவை ஒரு 2-3 தரம் திரும்ப திரும்ப கேளுங்க. இது உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் நித்யானந்தா ஹேட்டர்ஸும் உங்க லைஃப்ல நிறைய உங்க ஹேட்டர்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ஹேட்டர்ஸ்லாம் உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் நரேஷன்ஸ். அவங்களையெல்லாம் எப்படி உங்க பாகமா உங்க ஈகோ சிஸ்டமா மாத்திக்கிறதுன்னு திங்க் பண்ணுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, லைஃப்ல மேல வந்துருவீங்க. என் மீது எரியப்பட்ட கல்லையெல்லாம் கலெக்ட் பண்ணி அடுக்கி எனக்காக ஒரு கல் கோட்டையையும் கோயிலையும் கட்டிக்கொண்டேன். நீங்களும் இதை பண்ண முடியும். இது ஒரு சயின்ஸ். அதுக்கு அடிப்படையா என்ன வேணும்னா, யாரையும் வெறுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம்.
ரெண்டாவது, ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ் கொடுத்தாலே அவங்க நம்ம எதிரி கிடையாது. அவங்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அந்த ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ் கொடுக்கிறதுக்கு. ஆல்டர்னேட்டிவ் நரேட்டர்ஸ் எல்லாரும் நம்ம எனிமி கிடையாது. அவங்களுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கலாம் அந்த ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ்ஸ் கொடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் லவ்வோட, ஒரு சிம்பிள் லவ்வோட, ஒரு சிம்பிள் கேரோட அவங்கள அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் நரேட்டர்ஸையும் உங்க ஈகோ சிஸ்டத்தோட பாகமா மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த சயின்ஸை இன்னும் டீட்டெயிலா வேணா அடுத்து ஒரு 4-5 சத்சங்கத்துல சொல்றேன். தவறாம வந்துருங்க. வேணா உங்க வசதிக்காக எந்தெந்த இடத்துல என்னென்ன சினிமா கிளிப்பை கட் பண்ணி போட்டு மீம்ஸ் போட்டுக்கிட்டு என்ன மியூசிக் போடலாம் நானே வேணா சொல்லிடுறேன். உங்களுக்கு எடிட்டிங் டைம் வேஸ்ட் ஆகாது பாருங்க. ஃபண்டமெண்டலா இந்த ஒரே ஒரு பாடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் எதையுமே எதிரியாக நினைக்காதீர்கள். என்னை யாராவது ஒருத்தர் அபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அவங்களுடைய வயலன்ஸை வாந்தி எடுத்து வீடியோ போட்டா இல்லை ட்வீட் போட்டா ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு எனிமி ரெக்வஸ்ட் மாதிரி. நான் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணிட்டேன், ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன்னா எனிமி ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். லைஃப்ல பண்ணா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவோம், இல்லைன்னா சும்மா இருப்போம். எனிமி ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லைன்னு தெளிவான முடிவில் இருக்கேன். அவ்வளவுதான். உங்களைய அபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி ஹேட்ரட வாமிட் பண்ற இந்த வீடியோ போடுற ஒருத்தர் எனிமி ரெக்வஸ்ட் அனுப்புறாரு. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு எனிமியை கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க உங்க லைஃப்ல. என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே எனக்கு நேரம் போதவில்லை என்பதனால் என்னை வெறுப்பவர்களை வெறுப்பதற்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆல்டர்னேட்டிவ் நரேஷன்ஸ் எல்லாமே எனிமிட்டி கிடையாது. அவங்க எல்லாரையுமே உங்க ஈகோ சிஸ்டத்தோட பாகமா மாத்திக்கிறது. யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சிடலாம். So with this, I bless you all. Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddhatvaita Saivam. The state, space, powers, being, superconsciousness, and Kailasa of Paramashiva. Paramashivoham. Om Nityananda Paramashivoham. The eternal bliss, Nityananda. Thank you. Be blissful.